புதிதாக்குறதுனாலே மறுரூபமாகும். மனம் ஒரே நாள்ல புதுசாயிருமா? அப்ப மனம் ஒரே நாள்ல புதுசாகிறதுனா மறுரூபம் ஒரே நாள்ல வந்துருமா? ஆனா ஒரு விஷயம் முக்கியம். நீ இப்படி மாறியோ, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறியோ, உன்னோட அவயவங்களை அவருக்கு விட்டு கொடுக்கிறது ரொம்ப சிம்பிள். வேற எதுவுமே செய்ய வேண்டாம். God will just take. ஒரு கார் ஓட்டிட்டு இருக்க, அந்த ஸ்டியரிங் மட்டும் டிரைவர் கண்ட்ரோல் இல்லாம இருக்கட்டும். மொத்தத்தையும் கார் கண்ட்ரோல்லே வச்சுக்கணும். உங்களுக்கு காரோட இன்ஜின், டயர், வீல் எது வேணா இருக்கும், எல்லாமே கார் டிசைட் பண்றோம். இதெல்லாம் என்ன பண்ணணும்? நான் தான் டிசைட் பண்றேன். கார் டிசைட் பண்றோம். ஸ்டியரிங் மட்டும் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? Simple. These two things. Just believe God can do it for you. இந்த நேரத்துல உங்களோட weaknesses, உங்களோட பலவீனங்களை, உங்க குறைகளை அவரோட சொல்லுங்க. அப்பா, நான் இந்த இடத்துல ட்ரை பண்றேன், இந்த இடத்துல ஒர்க் பண்றேன், ஆனா என்னால முடியல. நான் இந்த இடத்துல வழுக்கிறேன், இந்த இடத்துல சறுகிறேன், நான் இந்த இடத்துல வீக்கா இருக்கேன். Lord help me. Lord help me. Tell your weaknesses to God. He knows you. அவருக்கு உங்கள் குறைகள் தெரியும், உங்கள் பலவீனங்கள் தெரியும். But he wants you to acknowledge